வணக்கம் நண்பா. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு ஸ்டோரியை சொல்லும் போது அழகான இந்த ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆபத்தான இந்த ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஸ்டோரி ரைட்டர்கிட்ட தான் இருக்குது. ஸ்டோரிக்குள்ளே போவோமா? நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு ஊர். இந்த ஒரு ஊரில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் அப்படின்னலாம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா ட்ராகன் ஃபோட்டோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 டிராகன்களும் உயிரோடு தான் இருந்தது. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 2 டிராகனுக்கு நடுவில் எப்பயும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ரெட் கலர் டிராகன் மனுஷங்களை அழிக்க நினைக்கும், அப்போது ப்ளூ கலர் டிராகன் மனுஷங்களை காப்பாற்ற நினைக்கும். அந்த ஒரு சண்டை போயிட்டே இருந்ததுனால ப்ளூ கலர் டிராகன் மனிதனோட கைகோர்க்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. மனுஷனுக்கு அதோட பவரை தந்தது. பட் இந்த ஒரு பவரை யாராலையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. யார் வந்து அந்த டிராகன் பவருக்கு ஒர்த்தியோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இத்தனாயிரம் வருஷத்தில் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பவர் கிடைச்சது. இந்த ரெட் கலர் டிராகன் ப்ளூ கலர் டிராகன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டிராகன்ஸ் இருந்தது. பாம்பு மாதிரி இருக்கிற டிராகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அனகோண்டா மாதிரி இருக்கிற டிராகன், இது மாதிரி எக்கச்சக்கமான டிராகன்ஸ் இருந்தது. இது மாதிரியான எல்லா ஜெயிண்ட் டிராகன்ஸையும் அந்த ரெட் கலர் டிராகன் தேடி தேடி கொன்னது. கொரில்லா மாதிரி இருக்கிற டிராகன்ஸையும் அழிக்க ஸ்டார்ட் பண்ணது. அப்போ வந்து பார்த்தோன்னா 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான ஃபைட் நடந்தது. ஆனால் அந்த ஒரு ஃபைட்லையுமே யாராலையும் வின் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஈக்குவலான பவரில் இருந்தாங்க. அப்போ எல்லா மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸையும் அழிக்க ரெட் கலர் டிராகன் ஈவில் பவரை வந்து பார்த்தோன்னா நாடி மிகப்பெரிய பவரை அச்சீவ் பண்ணது. எல்லா டிராகன்ஸும் ஒன்றா சேர்ந்து கொரில்லா, ஸ்னேக் அண்ட் ப்ளூ டிராகன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ரெட் கலர் டிராகனை டிஃபீட் பண்ணதாகவும் அந்த ரெட் கலர் டிராகன் தண்ணிக்குள்ளே போய் விழுந்து இறந்ததாகவும் வரலாற்று தகவல்கள் தெரிவிக்குது. ஆனால் அதுக்கப்புறமா எல்லா டிராகன்ஸும் அதோட நேட்டிவ்க்காக இந்த பூமியை விட்டு போயிடுச்சு. பட் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அந்த டிராகன் ரெட் கலர் டிராகன் தண்ணிக்குள்ளே போகும்போது அங்கே தண்ணியில் முழுகின ஒரு பொண்ணை காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்து அதோட பவரை அந்த பொண்ணுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக இன்ஃப்யூஸ் பண்ணுது. அப்போ அந்த பொண்ணு மொத்தமாக ரெட் கலர் டிராகனோட பவரை அவளுக்குள்ளே வச்சுட்டு அவளுக்கே தெரியாமல் வாழ ஸ்டார்ட் பண்ணான். அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் கலர் டிராகனோட பவரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ரெட் கலர் டிராகனோட பவரும் அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பட் இன்னும் நாட்கள் போக ரெட் கலர் டிராகன் அந்த பொண்ணோட மொத்த சக்தியுமே வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணி அவளை வந்து பார்த்தோன்னா மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் அந்த ரெட் கலர் டிராகன் உயிரோடு வந்தாலும் அந்த ரெட் கலர் டிராகனுக்கு போதுமான சக்தி கிடைக்கல. ஏன்னா அந்த டிராகன் பவர் இன்ஃப்யூஸ் பண்ணது ஒரு சாதாரண பொண்ணு. எப்போ ஒரு டிராகன் ஒருத்தி பொண்ணுக்குள்ளே அந்த ரெட் கலர் டிராகனோட பவர் போதோ அப்போது திரும்பவும் அந்த டிராகன் வரும். அந்த டிராகன், அதாவது அந்த ரெட் கலர் பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்கிற டிராகன் மிகப்பெரிய டிராகனை வந்து பார்த்தோன்னா திரும்ப இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து மொத்த உலகத்தையும் அழிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சிலர் சொல்ல அதை நம்பி எந்த ஒரு பொண்ணும் மிகப்பெரிய பவர் அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா பெண்களையும் அடிமைப்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஒரு பொண்ணும் இதுக்கு மேலே பவர்ஃபுல்லான ஷினோபியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் ஒரே நேரத்தில் அடிமைப்படுத்தினாங்க. எல்லா பெண்களையும் அவங்களோட வீட்டு வேலை செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பெருக்கிறது, துவைக்கிறது, சமைக்கிறது, அது மாதிரி மொத்த பெண்களுக்கும் அவங்களோட வகுப்பறையில் சொல்லித்தர பாடம் நீ வந்து எப்படி ஒரு அடிமையாக இருக்கணுன்றது தான். உன் அம்மா அடிமையாக இருக்காங்க, நீ அடிமையாக இருக்க, நெக்ஸ்ட்டு உன் பொண்ணு அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த ஊர் மக்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா பெண்களுக்கும் எப்படி சமைக்கணும்னு சொல்லி தருவாங்க, எப்படி பாத்திரம் கழுவணும்னு சொல்லி தருவாங்க. பட் எப்படி போராடணும்னு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இது ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா வீட்டில் இருக்கிற பெண்களும் அடிமையாக மட்டும்தான் வாழ்ந்தாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். அந்த ஊர் மக்கள் நம்புகிற அந்த ரெட் கலர் டிராகன் ஒருத்தியான ஒரு பொண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கும்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டோன்னா அந்த பசங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நிஞ்சாவாக தான் வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நிஞ்சா ட்ரைனிங் தான் எடுப்பாங்க. என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெட் கலர் டிராகன் பொண்ணுங்களுக்குள்ளே மட்டும்தான் போகும், ப்ளூ கலர் டிராகன் அதோட பவரை பசங்களுக்கு மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அப்புறமா பல வருஷம் கழித்து காமிக்கிறாங்க நம்ம நருக்கோ தூக்கத்துலேருந்து எழுதுறாங்க. பட் இது நம்ம நருக்கோ இல்லை, இது வேற ஒரு யூனிவர்ஸ். ஸோ நிறைய தூக்கத்துலேருந்து எழுதுறாங்க. என்ன ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்க்க அந்த யூனிவர்சல் கிளாஷால் நம்ம நருட்டோ நிறைய உடம்புல இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களோட தலையில் ஹெட்பேண்ட் இருக்கே, அந்த வில்லேஜில் எல்லாமே மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சா அந்த ஊரில் எழுதப்படாத சட்டம் இன்னமும் இருக்குது. எந்த ஒரு பொண்ணும்
ஷினோபியாக ஆக முடியாது. பட் எப்படி நிஞ்சா பேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது அங்கே இருக்கிற நரியோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு மாடலிங்காக இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய மூவிஸில் வந்து பார்த்தோன்னா நடிப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய கெட்டப்பும் போடுவாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைலும் அப்பப்போ மாறிட்டே இருக்கும், கலர்ஸும் மாறிட்டே இருக்கும். நிறைய வெப் சீரிஸும் வந்து பார்த்தோன்னா அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ மாறினாலும் அந்த ஊரில் எந்த ஒரு பொண்ணும் ஷினோபியா வாழ அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரையுமே போயிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சில மூவிஸ்லேயும் நடிப்பாங்க. முக்கியமாக அந்த ஊரில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னா நல்லா சமைச்சாவே அந்த பொண்ணு தான் தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நரியோவும் வந்து பார்த்தோன்னா அவங்க வாழ்க்கையின் லட்சியமான பொண்ணுங்க சமைக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. நிறைய ஒரு வித்தியாசமாக வகை வகையான ஃபுட்டை வந்து பார்த்தோன்னா செய்வாங்க. எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. பட் இப்போ யூனிவர்சல் கிளாஷால் வந்த நருட்டோக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதாவது மாற்றினா மொத்த உலகமும் அழியும்னு. ஸோ அதை அப்படியே விட அப்படியே அடுத்தடுத்த சீன் வந்து பார்த்தோன்னா நம்ம நரியோக்கு ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஹீரோ கூட நடிக்கிற சான்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க 2 பேருமே ஒரே படத்தில் வந்து பார்த்தோன்னா நடிக்கிறாங்க. அடுத்தடுத்த படம் நடிக்கிறாங்க. அடுத்து நிறைய வெப் சீரிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அந்த ஃபேமஸான ஆக்டருக்கு பொண்ணுங்கனாவே சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா டபுள் ஆக்ஷன் மூவிஸ் வித் நரியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய மூவிஸ் நடிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சீனாக வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்குது. அப்படியே லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம நரியோக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஆக்டர் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் மாதிரி வரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து நரியோஸோட மூவிஸ் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்கும். ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம நரியோ வந்து நம்ம அந்த ஒரு ஃபேமஸான பர்சனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண அவன் வந்து பார்த்தோன்னா கேவலமாக திட்டி விட்ருவான். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம நரியோ வந்து ஃபீல் ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை வந்து அந்த ஊரில் ஒரு அடிமையாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அழுந்துட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற நருட்டோக்கு தெரியும். பட் நம்ம பையனு ஆனால் நரியோட ஃபீலிங்ஸ் அவனை வந்து ஓவர் கம் பண்ணும். அப்போ தான் வந்து பார்த்தா நரியோக்கு அவங்க அப்பாவை பற்றி ஞாபகம் வரும். ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பாவை எடுத்துகிட்டு போய் நம்ம நரியோவை காலேஜில் வந்து விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம நருட்டோக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கடைசியில் நம்ம நருட்டோட சொல் நரியோ சொல்லாக வந்து மாறிடும். அப்போ வந்து பார்த்தோன்னா நரியோட அப்பா அம்மா எவ்வளோ நரியோ கூப்பிட்டாலும் கண்டுக்காமல் ஜாலியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமான எஃபர்ட் போடுறா. லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷனை வந்து போய் ரீச் ஆகிறா. நம்ம நரியோக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ அபவுட் 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறா. அப்படி போகும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியில் போகும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா சடனாக வந்து பார்த்தோன்னா அவனுக்கே தெரியாமல் ஒரு கிஸ்ஸை கொடுக்க நம்ம நரியோக்கு ஒரே ஷாக்கு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா 2 பேரும் டேட்டிங் போகிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நகருது. நாட்கள் நகர நகர 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. பட் அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு சில நடக்கக்கூடாத விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நடக்குது நரியோட லைஃப்பில். நரியோ வந்து பார்த்தோன்னா மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மேரேஜ் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நரியோட அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்க அந்த இடத்துல நரியோக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். நம்ம பண்ணுறது கரெக்ட் தானா, நம்ம வந்து கரெக்டான டெசிஷன் தான் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா நரியோக்கு வந்து பார்த்தோன்னா மேரேஜ் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக தான் இருப்பாங்க லைஃப்பில். அப்படியே வெளியே பொறுமையாக கையோடு கை பிடிச்சிட்டு அப்படியே கை கோர்த்து நடந்து வருவாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா அடுத்த சீன் வந்து பார்த்தோன்னா நம்ம நரியோ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த கதை வந்து பார்த்தோன்னா நரியோடது இல்லை, நரியோட பொண்ணு கெனியோடது. ஸோ வந்து பார்த்தோன்னா அப்படியே போயிட்டு இருக்க நரியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம நரியோக்கு வந்து நிறைய சமைச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஜாலியாக வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட் ஒரு சீனை கட் பண்ணி எடுத்தால் நம்ம நரியோ அவங்களோட பொண்ணை வந்து பார்த்தோன்னா பெற்று எடுத்துருப்பாங்க. கெனி தான் அந்த பொண்ணோட பேர். நம்ம நரியோ வந்து கெனி கூட அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்தோன்னா நரியோ அண்ட் கெனி வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. நரியோ அண்ட் கெனி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே கெனி பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்க நம்ம நரியோவும் வந்து பார்த்தோன்னா கெனி கூட ரொம்பவே க்ளோஸில் தான் இருப்பாங்க. பட் நம்ம நரியோவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கெனி மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு ஊரில் பொண்ணுங்களை வந்து பார்த்தோன்னா அடிமையாக தான் இப்போ வரையுமே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடியாதது நம்ம பொண்ணால் முடியாதோன்னு யோசிக்க அப்படியே வந்து பார்த்தோன்னா லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். கெனியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருப்பா. நம்ம நரியோவும் வந்து பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம பொண்ணை மிகப்பெரிய ஷினோபியாக ஆக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா நம்ம நரியோட ட்ரீம் அதுதான். பட் கெனி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருப்பாங்க. பட் அத்தனை நாள் எது நடக்கக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். மொத்த வீடும் பற்றிக்கிட்டு எரியும். என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாது. கெனியோட அப்பா நம்ம கெனியை வந்து பார்த்தோன்னா சேஃபாக அந்த ஃபயர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போய் விட்டுருவார். பட் அந்த இடத்துல கெனியை காப்பாற்றணும்னா அந்த இடத்துல நரியோ அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. சொந்த அப்பா அம்மா கண் முன்னாடி இறந்து போகிறத பார்த்துட்டு மொத்தமாக அந்த ஊரை விட்டு கண்ணீரோடு வந்து பார்த்தோன்னா கெனி வந்து அந்த ஊரை விட்டு வெளியே வருவாங்க. அந்த ஒரு ஊர்லேருந்து
அப்படியே டோட்டலாக வெளியே வந்து வேற ஒரு ஊருக்கு அவங்க வந்து பார்த்தா ஷிஃப்ட் ஆகுங்க. அந்த இடத்துக்கு போகும்போது எல்லா வேர்ல்டு மொத்தமும் அதே நிலைமை தான், பெண்கள் அடிமை தான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா லாங் ஹேரை கட் பண்ணிவிட்டு ஒரு பையனாக வந்து பார்த்தோன்னா வாழ ஸ்டார்ட் பண்ணாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு பொண்ணையும் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. ஸோ கென்னா மாறினா, ஸோ கென்னா வாழ ஸ்டார்ட் பண்ணான். பட் இருந்தாலும் அவளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா பிரச்சனை போயிட்டு இருக்கும். சுற்றி இருக்கிற பசங்க எல்லாம் யாரா இவன் பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கென்னை கழுவி ஊற்ற கூட படிக்கிற பசங்க, ஒரே டீமாக இருக்கிற பசங்களும் கென்னை வந்து பார்த்தோன்னா வெறுத்து ஒதுக்குவாங்க. மொத்த ஊருமே வந்து பார்த்தோன்னா கென்னை வந்து பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்தாவே அவனை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. டேய் என்னடா கதை ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு, நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஒரு 100 லைக்கை வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம கெனி இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட அப்பாவை பற்றி உங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ நம்ம கெனி யார், நருக்கோ யார், சாரி நருக்கோ இல்லை நரியோ யார், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் வந்து 100 லைக் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். பட் நண்பா பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.